இதுவரை நம்முடைய வாழையடி வாழை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனடியாக பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் அழுத்துங்க. புத்தம்புது வீடியோக்கள் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறது. வாழ்க வளமுடன். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். எல்லாம் வல்ல இறைவனின் திருவடிகளை என்னுடைய மனம் மொழி மெய்களால் போற்றி பணிகின்றேன். நம்முடைய வாழையடி வாழை யூடியூப் சேனலில் இன்றைய பதிவின் தலைப்பு சிடி வேல்யூ. இன்றைய காலகட்டத்தில் அனைவரும் ஆர்டிபிசிஆர் என்ற கொரோனா பரிசோதனை செய்கிறார்கள். இந்த பரிசோதனை முடிவுகளில் பாசிட்டிவ் என வந்தால் தொற்று உறுதி செய்யப்படுகிறது, நெகட்டிவ் என வந்தால் தொற்று இல்லை என்று கருதப்படுகிறது. இந்த முடிவுகளோடு சிடி வேல்யூ என்று ஒரு நம்பர் தருகிறார்கள். அது புரியாமல் தான் நிறைய பேர் தவிக்கிறார்கள், குழம்பி போகிறார்கள். சிடி என்பது சைக்கிள் த்ரெஷ்ஹோல்டு என்பதின் சுருக்கம். இந்த எண் எதனை குறிக்கிறது என்றால், மாதிரி எடுக்கப்பட்ட இடத்தில், அதாவது தொண்டை பகுதியிலேயோ அல்லது மூக்கின் துவாரத்திலேயோ உள்ள கிருமிகளின் எண்ணிக்கையை வெளிப்படுத்துகின்ற ஒரு எண். அதற்காக சிடி வேல்யூ 27 என வந்தால் 27 கிருமிகள் என்று அர்த்தம் கிடையாது. ஒரு நோயாளியின் மாதிரியை ஒரு கருவியில் செலுத்தி கொரோனா கிருமியின் மரபணு இருக்கிறதா என பார்ப்பார்கள். ஏதோ ஒரு முறை மட்டும் பார்த்துவிட்டு விட்டுவிடுவார்கள் என்று நினைக்க வேண்டாம். மீண்டும் மீண்டும் சுழற்சி முறையில் இந்த கருவி செயல்படும். அதாவது மாதிரியில் கொரோனா கிருமியின் மரபணு இருக்கிறதா என்று தேடி தேடி பார்க்கும். இந்த சுழற்சியைத்தான் சைக்கிள் என்று கூறுகிறார்கள். உதாரணமாக 100 சுழற்சிகள் நடக்கும் என வைத்துக்கொண்டால் 27வது சுழற்சியின் போது மரபணு கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த மாதிரியின் சிடி வேல்யூ 27 என்று புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி இல்லாமல் 2வது சுழற்சியிலேயே கண்டுபிடிக்கப்பட்டு விட்டால் அந்த மாதிரியின் சிடி வேல்யூ 2 என புரிந்து கொள்ள வேண்டும். எனவே பரிசோதனை முடிவுகளில் கொடுக்கின்ற சிடி வேல்யூ என்பது எத்தனாவது சுழற்சியில் கண்டுபிடிக்கப்பட்டது என்பதை தவிர அது கிருமியின் எண்ணிக்கையை குறிக்கவில்லை. எனவே எந்த சுழற்சியில் கிருமி கண்டுபிடிக்கப்படும் என்பது எதை பொறுத்து அமையும் என்றால், மாதிரியில் கிருமியின் எண்ணிக்கை எவ்வளவு இருந்தது என்பதை பொறுத்தது. மாதிரி எடுத்த இடத்தில், அதாவது தொண்டை அல்லது மூக்கு பகுதியில் கிருமிகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தால் 2ஆம் அல்லது 3ஆம் சுழற்சியிலேயே கண்டுபிடித்து விடலாம். அப்போது அதன் சிடி வேல்யூ 2 அல்லது 3 என புரிந்து கொள்ளுங்கள். கிருமிகளின் எண்ணிக்கை மிக குறைவாக இருந்தால் ஆங்கிலத்தில் லோ வைரல் லோட் என்பார்கள். அப்படி இருக்கும் பட்சத்தில் 20 அல்லது 30வது சுழற்சியில்தான் கருவி கண்டுபிடிக்கும். இப்போது சிடி வேல்யூ 20 அல்லது 30 என புரிந்து கொள்ளுங்கள். எனவே நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, சிடி வேல்யூ கூட கூட வைரல் லோடு குறைவாக உள்ளது என்று அர்த்தம். சிடி வேல்யூ குறைய குறைய வைரல் லோடு அதிகமாக உள்ளது என்று புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சிடி வேல்யூ நோயின் தீவிரத்தை உணர்த்தும் எண் அல்ல என புரிந்து கொள்ளுங்கள். சிடி வேல்யூ அதிகமாக வரும்போது பயப்பட தேவையில்லை. அது குறைவான கிருமிகள் உள்ளன என்பதை காட்டுகிறது. சிலர் தவறான புரிதல் வைத்திருக்கிறார்கள். சிடி வேல்யூ குறைந்தால் நோயின் தீவிரம் குறைவு என்றும், சிடி வேல்யூ அதிகமானால் நோயின் தீவிரம் அதிகம் என்றும் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். அது தவறு. இந்த பிரச்சனைகளே உங்களுக்கு வேண்டாம் என்று நீங்கள் கருதினால் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கும் மருத்துவரிடம் பரிசோதனை முடிவுகளை ஒப்படைத்துவிட்டு அமைதியாக இருங்கள். இறைவனிடம் முழு சரணாகதி செய்யும் பக்தனுக்கு குழப்பமும் இல்லை, பயமும் இல்லை. அதுபோல மருத்துவம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு உரிய மருத்துவரிடம்
அந்த விஷயங்களை விட்டுவிடுங்கள். பிறகு ஏன் இந்த விளக்கம் என்கிறீர்களா? என்ன செய்வது? ஊடகங்கள் குழப்புகின்றன. நம் மூடத்தனத்தை மூலதனமாக்கி பொருள் ஈட்டுகிறார்கள். இதிலிருந்து விடுபட தெளிவு தேவைப்படுகிறது. எனவே இந்த விளக்கம் தர வேண்டியதாயிற்று. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கும் மகிழ்ச்சியுடன் உங்கள் ராதாகிருஷ்ணன்.